புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அரசு ஊழியர்கள்லாம் சம்பள உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இலவச அன்னதானம், அறுசுவை அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. பல அரசியல் பிரமுகர்கள் அணிமாறுறாங்க. எங்கே பார்த்தாலும் கட்சி கொடிகள், போராட்டம். என்ன நடக்குது? தேர்தல் வந்துருச்சு. 4 வருஷம் இருந்த இடமே தெரியாத இவர்கள் இந்த 5வது வருஷம் என்ன பரபரப்பு. சக மனிதர்களையே ஓட்டு வங்கியாக பார்க்குற ஒரு கேவலமான சமூகம். சக மனிதனோட சுய மரியாதையை குழி தோண்டி பிடித்த ஒரு கேவலமான சமூகமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அரசியலில் டீப்பாக உள்ளே போக விரும்பலை. ஆனால் உங்கள் அரசியலில் பிற உயிர்களை பலியாடாக்கிறது பார்த்தீங்களா, அது ரொம்ப தவறு. புதுச்சேரி PTU பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் சமீபத்தில் அங்கே இருக்கிற அவலங்கள்லாம் காணொலியாக வெளியிடப்பட்டது. அது சமூக வலைதளத்தில், மற்ற டிவியில் எல்லாத்துலேயுமே வந்தது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படித்த, அதாவது பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் படித்த மாணவர்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். இப்படி தான் அந்த யூனிவர்சிட்டி எப்பயுமே இருக்கும். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து வகுப்பறையில் இருக்கிற மாதிரியும், பாம்புகள் போகிற மாதிரியும், அப்புறம் பன்னிகள் மேயிற மாதிரியும், இது இல்லாமல் அங்கே இருக்கிற லேபில் இருக்கிற டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அதோட அவலநிலைகள், பழுதடைந்த அந்த டூல்ஸு, இதெல்லாமே ஹவுஸ் கீப்பிங்கு, சுகாதாரமற்ற கழிப்பறைகள், இப்படி பல விஷயத்தை வந்து அந்த காணொலியில் போட்டிருந்தாங்க. இதுவுமே ஒரு தேர்தல் நாடகம். எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இதை ப்ரொஜெக்ட் பண்ணி அரசியல் லாபத்துக்காக இதை போடுறீங்க. நல்ல விஷயம். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? இங்கே நடந்த எல்லா அவலத்தையும் விட்டுட்டாங்க. இவங்க அந்த PTUவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வேலை என்ன தெரியுமா? அங்கே இருக்க நாய்களுக்கு சாப்பாடு போடுவதை தடுத்துட்டாங்க. நோட்டீஸே சர்க்குலரே விட்டுட்டாங்க. அங்கே இருக்க நாய்களுக்கு உணவு போடுவோம் மீது கடும் நடவடிக்கை, 1000 ரூபாய் அபராதம் அப்படின்னு ஒரு சர்க்குலரே போட்டாங்க. அது என்னங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கை வைக்கிறது நாயாக இருக்கு. லேப்லாம் சரி பண்ணிட்டீங்களா? கைப்பறை, ஹவுஸ் கீப்பிங், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்தோடைய நாய். படித்த முண்டங்களே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் சரி, PTUவும் சரி, இது வனப்பகுதி. அந்த இடத்துல எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டை உருவாக்கி பசங்களை வர வச்சு பாடம் எடுக்கிறது நீங்கள். பாம்பு, பன்னி, நாய்கள் மட்டும் கிடையாது, நிறைய வகை உயிரினங்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்நாளில் சில நேரங்களை மட்டும்தான் தற்காலிகமாக அங்கே கழிக்கிறீங்க. ஆனால் இந்த உயிரினங்களோட வாழ்விடமே அதுதான். ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் வந்து அச்சுறுத்தலாம் நீங்கள் காட்டியிருக்கீங்க. செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு இந்த பிற உயிரினங்கள் மேலே உங்களோட வன்மத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனையே நம்பி இருக்கிற அந்த நாய்களுக்கு சாப்பாடை தடுக்கிறதுனால நீங்கள் அடையும் நன்மைகள் என்ன? கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. இவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம் மனநிலையில் படித்த அறிவாளிகளே, நீங்கள் இத்தனை வருஷம் அந்த PTUவில், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் PTUவாக இருந்தாலும், நீங்கள் அங்கே இருக்கிற நாய்களுக்கு கருத்தடை செஞ்சு தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதை செய்கிறத விட்டுட்டு இந்த அரசியல் விளையாட்டில் நீங்கள் முதல் எடுத்த இந்த நடவடிக்கை நாய்களுக்கான பாதிப்பு மட்டும் இல்லை, ஒரு கேவலமான சமூகத்துக்கான முன்னெடுப்பார். ஒரு அனைத்து உயிருக்குமான ஒரு உரிமையை நிலைநாட்டுவதற்காக தான் நோ டாக்ஸ் நோ ஓட் TN.in அப்படின்ற வெப்சைட் மூலமா உங்கள் ஓட்டை பதிவு. அனைத்து உயிருக்குமான அரசியல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கான, ஏன்னா அனைத்து உயிரினும் போது நீங்களும் வரீங்க இல்லையா, உங்களோட தனிமனித உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்த அரசியல் விளையாட்டிலிருந்து அப்பாற்பட்டு உணவு உரிமை, நீர் உரிமை, இருப்பிட உரிமை, இந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் நோ டாக்ஸ் நோ ஓட் TN.in அப்படின்றதில் ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.